தமிழ் அறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, எனது கல்லூரியின் சகோதர சகோதரிகளே, இந்த பள்ளியின் தாளாளர் அவர்களே, இந்த பள்ளிக்கு துணையாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, உங்க அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இன்று எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு, மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது ஆசிரியர்களே. நானும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கேன், என்னடா சொல்லலாம். மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது ஆசிரியர்களே. எல்லாரும் சொல்றாங்க பெற்றோர்கள் தான். நம்ம எப்படி பெற்றோர்கள் தான் சொல்ல முடியும்? எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா நம்மளே சொல்லலாம். உண்மையா எல்லாரும் யோசிங்க, நமக்கு பெற்றோர்கள் தந்த அறிவுகளை விட நம்ம ஆசிரியர்கள் கிட்ட இருந்து தெரிந்து கொண்ட விஷயம் தான் அதிகம். நம்ம ஒரு நாள்ல நம்ம வீட்டுல எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அதை விட 8 மணி நேரம் நம்ம ஆசிரியர்களோட மட்டும்தான் நம்ம இருக்கிறோம். அதுக்காண்டி அவங்க தான் நமக்கு எல்லாமே இது பண்றாங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. எல்லாருமே நான் ஒரு சின்ன என்னோட வாழ்வியல் நிகழ்வு வச்சே சொல்றேன். இப்போ எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை, காய்ச்சல். எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் வீட்லயே ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்றனால தயவு செஞ்சு நீ காலேஜே போயிடுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நான் காலேஜ் வந்தோம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என் ஆசிரியர் தான் வந்து, உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருப்ப, ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி படுத்திருக்கன்றது முதற்கொண்டு வந்து கேட்டு எனக்கு உடம்பு சரியில்லையோ டீ வாங்கி கொடுத்தது முதற்கொண்டு ஆசிரியர்கள் தான். அப்படி இருக்கும் போது நம் மாணவர்களை முன்னேற்றுவது ஆசிரியர்களே. ஏன் உங்க யாருக்கும் டீ வாங்கி தரலன்னு ஃபீல் பண்றீங்களா? ஓகே, நான் ஏன் ஒண்ணுமே சொல்ல தெரியுமா? சார் தான் எனக்கு டீ வாங்கி கொடுத்தாங்க. இல்ல, அவங்க ஃபீலிங் என்ஜாய் பண்ணுங்க. பெற்றோர்கள் வந்து நம்ம வந்து ஒரு களிமண் மாதிரி தான் நம்மளை வச்சிருக்காங்க. நம்மளை ஒரு சிலையாவோ ஒரு சிற்பமாவோ நம்மளை ஒரு ஒளியால் செதுக்கிறது நம்ம ஆசிரியர்கள் மட்டும்தான். தாய் வந்து தன் பிள்ளைகளை ஒரு மகளாகவோ மகனாகவோ மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா ஆசிரியர்கள் தான் நம்மளை ஒரு மனிதனாக மாற்றுவாங்க. இதுக்கு கூட கைத்தட்டலைன்னா எப்படி? கொஞ்சம் தட்டுகளை இப்போ நம்ம வந்து ஒரு நிறையவே வந்து சொல்லலாம். ஆசிரியர்கள் பத்தி சொல்லணும்னா நிறையவே சொல்லலாங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான என் வாழ்வுல நான் வந்து வியந்து இந்த இடத்துக்கு நான் நிக்கிறதுக்கு காரணமே என் ஆசிரியர் தான். எனக்கு 1ஆம் வகுப்புல இருந்து எடுத்த ஆசிரியர்கள் முதல் 12ஆம் வகுப்புல என்னோட கணித ஆசிரியர் வாஞ்சிநாதன்ல இருந்து இப்போ என்னோட டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி சஜிலின் லாரன் மேம், அவங்க தான் இப்போ நீ வந்து இப்போ உன்னால பண்ண முடியும் சதா, நீ போய் பண்ணு அப்படின்னு என்ன ஊக்குவிச்சவங்களா இருக்கட்டும், இப்போ நம்ம நடுவர் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஆசிரியர்கள் தான் நம்மளை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒரு ஊக்குவிச்சு நம்மளை வந்து செதுக்குறாங்க. இது மாணவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஆசிரியர்கள் தான் நம்மளை இது பண்றாங்க. இப்போ நான் ஒரு போட்டிக்கு போறேன் அப்படின்னு எங்க அம்மாட்ட போய் நான் சொல்றேன், அம்மா இந்த மாதிரி பேச்சு போட்டி நான் போய் இன்னைக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதம்மா, நீ வந்து தேவையில்லாம ஏதாச்சும் பேசிடுவ, வேண்டாம். அதுக்கப்புறம் நீ ஒரு வேளை கலந்துக்கிட்டு வின் பண்ணலன்னா ஃபீல் பண்ணுவ, வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதே ஆசிரியர்கள் தான் நீ பண்ணு, உன்னால முடியும், நீ ஜெயிப்ப அப்படின்ற அளவுக்கு நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி நம்மளே இது பண்றதா இருக்கட்டும். இந்த என்னோட ஆப்போனன்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க, கடலை மிட்டாய் வந்து இந்த மாதிரி ஆசிரியர் 2 ரூபா தான் கொடுத்தாங்கன்ட்டு. உங்களை யாருக்காச்சும் மாதவன் சார் தெரியுமான்னு எனக்கு தெரியல. மாதவன் சாரோட ஸ்டடி எத்தனை பேர் இருந்திருப்பீங்கன்னு தெரியல. மாதவன் சாரோட ஸ்டடி இருந்தாலே உங்களுக்கு டீ, பக்ஸு, சம்சா, சாப்பாடு எல்லாமே தருவாங்க. ஏன்னா நான் மாதவன் சாரோட ஸ்டூடெண்ட், நான் இதை சொல்லுவேன். என்னோட ஸ்கூல்லையும் அதே மாதிரி தான் என்னோட வாஞ்சிநாதன் சார்னு ஒருத்தவங்க, அந்த என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நாங்க வந்து ஸ்டடிக்கான மெயின் ரீசனே எங்க சார் வாங்கி கொடுக்குற ரோஸ் மில்க் பப்ஸ்காண்டி மட்டும்தான். அந்த மாதிரி என் கூட உட்காந்துட்டு இது தெரியாம 1-2 வகுப்புல ரொம்ப பாடாப்பட்டுட்டேன். டீ பப்ஸ் கொடுத்தா ஆமா
அவங்க தான் வந்து நீ ஒரு இடத்துல போய் சயின்டிஸ்ட் ஆனாலும் அங்க இருக்க ஆசிரியர்கள் தான் உங்களை வழி நடத்துவாங்க. நீங்க இங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நார்த் இந்தியன்ஸ்ல வந்து அவங்க அப்பா கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் முந்தா நேத்து நடந்த ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன சம்பவம் தான் சொல்றேன். நான்சி மேம், ஐடி டிபார்ட்மெண்ட் மேம், அவங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, எனக்கு எடுக்கிறாங்க. அந்த நான்சி மேம்க்கு எவ்வளவு பச்சை குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா மேம் எங்களுக்காக 7 மணி வரைக்கும் உட்காந்து ரெமடியல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அவங்க குழந்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்க எல்லாரும் ஐவி போயிட்டோம் ஜாலியா. அடுத்த நாள் எங்களுக்கு நான்சி மேமோட எக்ஸாம், குரூப்ஸ் எக்ஸாம். ஆனா நாங்க படிக்கவும் இல்லை, நாங்க எதுவும் பண்ணல, நாங்க ஐவி போயாச்சு. அடுத்த நாள் வந்து நாங்க எக்ஸாம் எழுதணும். மேம் சொல்றாங்க, நான் குழந்தையும் பார்த்துட்டு இப்பதான் கொஸ்டின் பேப்பர் எடுத்தேன், நீங்க யாருமே நல்லா எழுதலன்னு வருத்தப்பட்டாங்க. நாங்க வந்து நல்லா எழுதல, ஆனா எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு குழந்தையும் வச்சுட்டு எவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட்டு பண்றாங்க. நம்ம என்னன்னா நம்ம பெற்றோர்கள் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறோம். ஆசிரியர்களாகவும் இருந்துட்டு அவங்க ஒரு பெற்றோராகவும் இருந்துட்டு அவங்க குழந்தைய கூட அவங்க பார்க்காம 7 மணி வரைக்கும் என்ன கூட பார்க்காங்க. பெற்றோர்கள்ல வீட்டு நம்ம ஒரு தவறு செஞ்சா வந்து அதை வந்துன்றது மட்டும் இல்லாம நம்ம நண்பன் படம் டைலாக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நான் அந்த அளவுக்கு போர் பண்ண விரும்பல. அதனால ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி, நடுவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. நமது கல்லூரியின் ஆசிரியராகவும் பேரறிஞராகவும் ஒரு நல்ல ஆசிரியருக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்கும் முனைவர் பொன்ராஜ் அவர்களே, நீங்கள் ஒரு ஆசிரியர் நீங்கள் ஒரு ஆசிரியர் என்ற எண்ணத்தில் தீர்ப்பை எங்களுக்கே வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.